நலமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்து இன்றைய நிகழ்வினை சிறப்பித்து தருவாராக. ஸ்கை ஆன்லைன் தினந்தோறும் நடத்தி வரும் இணைய வழி தவ நிகழ்வில் கலந்து கொள்ள இணைந்துள்ள இரு பால் மெய்யன்பர்களையும் வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறோம். நிகழ்வில் துவக்கமாக சாந்தி தவம், அதனைத் தொடர்ந்து மௌன நோன்பு நடைபெற உள்ளது. அனைவரும் தவத்திற்கு தயாராவோம். சற்று நேராக நிமிர்ந்து அமர்ந்து கொள்வோம். உடலையும் மனதையும் தளர்வாக வைத்துக் கொள்வோம். இறை வணக்கம். ஆதியெனும் பரம்பொருள்மை எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மாவிருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலை தனில் அறிவு அசைவற்று இருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதிப் பயனாகிய சந்ததமும் எனை மறவாத சாந்தவாழ் வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே. நாடி சுத்தி பிராணாயாமம். இடது கை சின்முத்திரையில் வைத்துக்கொண்டு வலது கை நாசிகா முத்திரையில் வலது பக்க நாசியை அடைத்துக்கொண்டு இடது பக்க நாசி வழியாக காற்றை உள்ளிழுத்து இடது பக்க நாசியை அடைத்துக்கொண்டு மெதுவாக வலது பக்க நாசி வழியாக மூச்சு காற்றை வெளியேற்றவும். மீண்டும் வலது பக்க நாசி வழியாக காற்றை இழுத்து இடது பக்க நாசி வழியாக மெதுவாக வெளியேற்றவும். இது ஒரு சுற்று. இதுபோல தொடர்ந்து சில சுற்றுக்கள் செய்வோம். நாடி சுத்தி பிராணாயாமம். இடது நாசி வழியாக மூச்சுக்காற்றை வெளியேற்றி நாடி சுத்தி பயிற்சியை நிறைவு செய்து கொள்கிறோம். தவநிலை. தண்டுவட சுத்தி பிராணாயாமம். மூலாதாரத்திலிருந்து தண்டுவடத்தின் வழியாக மூச்சை இழுத்துக்கொண்டே உச்சி வழியாக ஆகினை, மூச்சை விட்டுக்கொண்டே தண்டுவடத்தின் வழியாக மூலாதாரம். மீண்டும் மூலாதாரத்திலிருந்து தண்டுவடத்தின் வழியாக மூச்சை இழுத்துக்கொண்டே உச்சி வழியாக ஆகினை, மூச்சை விட்டுக்கொண்டே தண்டுவடத்தின் வழியாக மூலாதாரம். இதே போல மேலும் சில சுற்றுக்கள் செய்வோம். தண்டுவட சுத்தி பிராணாயாமம்.
மூலாதாரத்தில் தண்டுவட சுத்தி பயிற்சி நிறைவு செய்கிறோம். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்காப்பு அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். ஆசானர் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் சாந்தி தவம் தவப்பயிற்சி, அதாவது தீட்சை பெறாத அன்பர்கள் தங்கள் கைகளை கோர்த்து கண்களை மூடி தாங்கள் விட்டு வாங்கும் சுவாசத்தின் மீது கவனம் வைத்து தவம் ஏற்றவும். பயிற்சி பெற்ற அன்பர்கள் அவரவர் நிலையில் தவம் ஏற்றவும். தவம் தொடங்குகிறோம். சாந்தி தவம். முதுகு தண்டின் அடிப்பகுதி மூலாதாரத்தில் மனம் வைத்து தவம் ஏற்றுவோம். மனம் முழுவதும் மூலாதாரத்திலேயே இருக்கட்டும். சாந்தி தவம்.
மூலாதாரத்தில் சாந்தி தவம் ஏற்றுக் கொண்டிருக்கின்றோம்.
வாழ்க வளமுடன். தவத்தினை நிறைவு செய்கிறோம். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்த்துக்கள். வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம். மணமாகாத அன்பர்கள் பெற்றோர்களை வாழ்த்தலாம். பெற்ற மக்களை வாழ்த்துவோம். உடன் பிறந்தவர்களை வாழ்த்துவோம். நெருங்கிய உறவினர்களையும் நண்பர்களையும் வாழ்த்துவோம். தொழில்துறையிலே, அன்றாட கடமைகளிலே நமக்கு துணை புரிவோர் அனைவரையும் வாழ்த்துவோம். இன்னல் புரிவோர், நம்மை எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருப்பின் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம். இனி வரும் வாழ்த்துக்களை அவர் இணைந்தே வாழ்த்துவோம். ஆசானார் தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவித்திருக்கோயில் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை இணையவழி வகுப்புகள், இணையவழி கூட்டுத்தவங்கள் சிறப்பாக நிகழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். உலகம் முழுவதும் உள்ள மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைகள், தவ மையங்கள் சிறப்பாக நிகழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அன்பர்களும் அவரது அன்பு குடும்பங்களும் வாழ்க வளமுடன். இரண்டு ஒழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வேட்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரெறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக யோசின்றி தேய்த்து கண்கள் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஒரு ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். வாழ்க வளமுடன். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு நினைவூட்டல். அர்த்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல்நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள்.
இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடம் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். தவத்தினை தொடர்ந்து நமக்கு இன்று மௌன நோன்பு துவங்க இருக்கிறோம். மௌனத்தில் அகத்தாய்வு செய்ய இருக்கின்றோம். அதற்கான இன்றைய தலைப்பு பயிற்சியும் பழக்கமும் உடற்பயிற்சி அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம இன்னைக்கு அகத்தாய்வு பண்ண போறோம். மகரிஷியினுடைய மிக அற்புதமான பயிற்சி மௌன பயிற்சி. ஒரு கவி இருக்கு பாருங்களேன், மோனத்தில் வாய்மூட எண்ணம் தோன்றும், முனைந்தவன் யார், முடிவு எங்கே, வளைத்து ஆராய மோன நிலை திரிந்ததனால் எண்ணமாக முனைந்துள்ளேன், யான் அன்றி பிற அங்கில்லை, யானன்றி பிற அங்கில்லை அப்படிங்கிறார் குரு. அதாவது மௌனத்தில்தான் சூக்கும புலன்கள் திறக்க பெற்று இறை உணர்வும் மன தூய்மையும் வினை தூய்மையும் உண்டாகும் அப்படிங்கிறார் நம்ம குரு வேதாத்திரி மகரிஷி அவர்கள். தவம் செய்ய, தற்சோனை மேற்கொள்ள, குணநலன்களை மேம்படுத்தி கொள்ள, இறை உணர்வு பெற மௌனம் மிக மிக உயர்ந்த நோன்பாகும். மகான் சொல்லக்கூடிய ஒரு விவரம் தான் அது. மௌனத்தை பற்றி வேதாத்திரியம் என்ன சொல்லுது அப்படின்னா, பேசா நோன்பு என்பது வாய்மூடல் அல்ல, பெரிய மறைபொருள், மனதை அறியும் ஆய்வே அப்படின்னு சொல்லுது வேதாத்திரியம். பொதுவாக பேசா நோன்பு நோக்கும் போது பழக்கங்கள் காரணமாக வாய்தான் மூடி இருக்குமே தவிர புலன்களும் மனமும் இயங்கிக் கொண்டே இருந்தால் உண்மை நிலையை உணர்ந்து கொள்ள வாய்ப்பு இருக்காது. மோன நிலையில் மறவாது கடமையாற்ற மனதிற்கு மென்மை, இன்பம், நிறைவு, வெற்றி, அமைதி உண்டாகும். ஆம், இன்றைய மௌன நோன்பு அகத்தாய்க்கு நமக்குள்ள தலைப்பு என்ன அப்படின்னா, பயிற்சியும் பழக்கமும். அதுல வரக்கூடியது உடற்பயிற்சி அப்படிங்கிற ஒரு தலைப்பு தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க இருக்கணும் அகத்தாய்வில். அதாவது அவனை மறந்தால் நான், அதாவது தான் தனது என்ற இரண்டுமே அங்கே உண்டு. அறிவு அறுகுணங்களும் ஆயிடும். அவனை அறிந்தால் நான் இல்லை, அறிவே அவனாய் அன்பாய் மாறும். எனவே அன்பே முடிவான ஒன்று, அதுவே உணர்வாகும். உணர்வே கான்சியஸ் இறைநிலையாகும். இருப்பு நிலையும் அதுவே, வித்துக்கெல்லாம் வித்தானது, அசைவற்றது, நம் உடலை அசைக்க வல்லது அப்படிங்கிறார் குரு. அது மாதிரி இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த மௌனத்தை பத்தியும் உடற்பயிற்சியை பத்தியும் சொல்லக்கூடிய காலத்துல நமது உயிருக்கும் உடலுக்கும் ஒத்த உறவு, இனிமையான உறவு இருக்கும் வரையில் தான் உடல் நலம் மனநலம் பாதுகாக்கப்பெறும் அப்படிங்கிறாரு. ஸோ அந்த வகையில நமக்கு உடம்புல இந்த 3 ஓட்டங்கள் இருக்கு இல்லையா, இந்த மௌன நிலையில நம்ம அதை சிந்திக்க ஆரம்பிச்சோம்னா அந்த ரத்த ஓட்டங்கள் 3மே சரியாயிரும் அப்படிங்கிறாரு. அப்போ இந்த தடை, அதாவது அந்த 3 ஓட்டங்கள் இருக்குல்ல, அதன் உள்ள இடப்பட்டுள்ள தடைகள் நீங்கிடும் அப்படிங்கிறப்பல அதை நீக்க வந்த மருந்து தான் நமக்கு மகரிஷி கொடுத்துள்ள ஒரு நம்மளோட எளிய முறை குண்டலினி யோகத்தினுடைய எளிய முறையான உடற்பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன இது பாருங்களேன். ஒரு முறை நாரத முனிவர் பயணித்து கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு குடியானவர் அவரை வணங்கி, சுவாமி, எனக்கு ஒரு வேண்டுகோள், எனக்கு வெகு நாட்களாக குழந்தை செல்வம் இல்லை, குழந்தை வரம் வேண்டும், இறைவன் நாராயணனிடம் எனது வேண்டுகோளை தெரிவித்து வாருங்கள் என்றார். நாரதரும் சரி என்று சொல்லி அங்கிருந்து நகர்ந்தார். பெருமாளை சந்தித்தார். குடியானவனின் செய்தியை சொன்னார். அதற்கு அந்த பெருமாளோ, எனக்கு அந்த அதிகாரம் இல்லை, காரணம் அது அவன் கர்ம வினை என்றார். இப்போ ஒரு 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே வழியாக நாரதர் போகும்போது அந்த குடியானவன் தன் 3 பிள்ளைகளுடன் விளையாடிக்கிட்டு இருக்கான். ஏக சந்தோஷமா. இவருக்கு நாரதருக்கு ஒரே ஷாக். நேர பெருமாள்கிட்ட போனாரு. என்ன இதை தான் பார்த்ததை சொல்றோம்னு. அப்போ இறைவன் சொல்றாரு, இங்க பாரு, அது ஒண்ணும் இல்லப்பா, யாராவது குருவை கட்டியா பிடிச்சிருப்பான் அந்த குடியானவன், அதன் பலன் தான் அது என்றார். இதைத்தான் இறைவாய் என் குருவாய் வந்தார் என்கிறார் நம் குரு மகரிஷி. ஆக நம் வேதாத்திரி மகரிஷி அவர்களை சிக்கன பிடித்துக் கொள்வோம் அப்படிங்கிறது தான் அதனுடைய உட்கருத்து. அப்போ அவரை பிடிச்சுக்கிட்டோம்னு சொன்னா நமக்கு இந்த 9 வகையான பயிற்சிகள் இருக்கு, அதனுடைய விவரங்கள் எல்லாமே நமக்கு தெரியும்.
உள்ளம் பெருங்கோவில், ஊன் உடம்பே ஆலயம். அதுவே வாகனம். உடல்நலம் காக்க உடற்பயிற்சி அதை தவறாது செய்து பழக்கமாக்கிவிட்டால் அதுவே வழக்கமாகிவிடும். காலையில காப்பி குடிப்பது, நியூஸ் பேப்பர் படிப்பது போன்ற பழக்கங்கள் வரிசையில வெறும் வயிற்றில் உடற்பயிற்சி செய்வோம் அப்படிங்கிறது தான் நமக்கு நட்சலா வரக்கூடிய ஒரு தன்மை. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு இயற்கையானது இந்த உலகம் நம்மகிட்ட கொடுத்துருக்கு இல்லையா? அதுபோல ஒரு கார் கம்பெனியானது கார் ஒன்றை மேனுஃபேக்சர் பண்ணி நம்மிடம் கொடுக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப அதை மெயின்டைன் பண்றது யாரு? நாம தானே. ஆக இந்த உடலை மெயின்டைன் பண்ணும் ஒர்க் ஷாப் தான் மகரிஷி அவர்கள் தந்துள்ள மனவளக்கலையின் முதல் அங்கம். எளிய முறை உடற்பயிற்சி, கைப்பயிற்சி முதல் உடற்தளத்தல பயிற்சி வரை 9 வகையான பயிற்சிகள். அந்த வகையில் முதலாவதாக ஒவ்வொரு பயிற்சியினையும் செய்யும் முறை, அடுத்து அதை தவறாது முறைப்படி செய்யும்போது அதனால் நாம் அடையக்கூடிய அனைத்து நன்மைகள் என்னென்ன? 3வதாக அத்தகைய நன்மைகளை நம்மை சுற்றியுள்ள ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு அது போய் சேரணும். அவங்க அனைவரும் அந்த நன்மைகளை பெறும் பொருட்டு நாம் எப்படியெல்லாம் அவர்களிடம் இந்த வேதாத்திர உடற்பயிற்சியை கொண்டு சேர்க்கலாம், சொல்லிக் கொடுக்கலாம் என்று இந்த 3ஐயும் இன்றைய முகநிலையில் அகத்தாய்வு என்ற தற்சோதனை செய்வோம். மௌன நோன்பு தற்சோதனை ஆரம்பம். வாழ்க வளமுடன்.
நாம் இப்பொழுது பயிற்சியும் பழக்கமும் உடற்பயிற்சி என்ற தலைப்பிலே மௌன நோன்பு அகத்தாய்வு பயிற்சி தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம்.
வாழ்க வளமுடன். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்கிறார் ஔவையார். இவ் அரிய பேறு பெற்ற மனிதன் தன் உடலை பேணிக் காப்பது கடமை அல்லவா? உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பமுடையவராம் என்கிறார் கவிமணி. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்கிறார் திருமூலர். உடலினை உறுதி செய், ஏறு போல் நட, ஓடி விளையாடு பாப்பா. இது பாரதி. உடல் இயக்கம் உயிர் இயக்கம் ஒன்றோடொன்று ஒத்திருந்தால் உணர்ச்சி மிக இனிமையாகும் என்கிறார் நம் அருள் தந்தை. இன்றைய சங்கல்பமாக மனித உயர் பிறவி அதன் மதிப்புணர்ந்து இயற்கை எனும் பேராற்றல் வடிவமைத்து தந்த உடல் எனும் ஆலயம் தன்னை காத்து ரட்சிக்க குருபிரான் தந்த உடற்பயிற்சியினை தினந்தோறும் செய்து குரு வழியே வாழ்வோம். வாழ்க வளமுடன். மௌன நோன்பில் இன்று நாம் தற்சோதனத்தில் எடுத்துக்கொண்ட பயிற்சியும் பழக்கமும் உடற்பயிற்சி தலைப்பினை என்ற தலைப்பினை மனதில் கொண்டு தொடர்ந்து முடிந்தவரை நாளை மாலை மௌன நோன்பு துவங்கும் வரை சிந்தனையில் கொள்வோம். அடுத்த தலைப்பிலே நாளை மாலை ஆரம்பிக்கின்ற வரை இன்றைய தலைப்பில் செய்த அகத்தாய்வை தொடர்ந்து நாம் செய்து கொண்டே இருப்போம். வாழ்த்து. இன்றைய மௌன நோன்பில் கலந்து கொண்ட அன்பர்களும் அவர்தம் அன்பர் குடும்பங்களும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த மௌன நிகழ்வு சிறப்பாக நடைபெற பின்புலத்திலிருந்து அருட்தொண்டாற்றிக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களும் அவர்தம் அன்பு குடும்பங்களும் அருள் பேராற்றல் கருணையினால் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்போடு வாழ்க வளமுடன். டிசம்பர் மாதம் முழுவதும் மௌன நோன்பு நடைபெற உள்ளது. அனைவரும் தொடர்ந்து கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்போடு அழைத்து இன்றைய மௌன நோன்பு நிகழ்வினை நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்த ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மன மகிழ்வோடு இன்றைய மௌன நோன்பினை நிறைவு செய்து கொள்வோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.